வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் லில்லியை பற்றியும் அவர் எழுதின யூஃபிஸ் அப்படின்ற ப்ரோஸ் ஃபிக்ஷனை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. 16ஆம் நூற்றாண்டில் மக்கள்கிட்ட பிரபலமாக இருந்தது ரொமான்டிக் ஸ்டோரிஸ். இதை நிறைய பேர் லாட்டின், ஜெர்மன், ஸ்பானிஷ்லேருந்து மொழிபெயர்த்து அதை தான் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க. இதை படித்தவங்க மத்தியில், அதுவும் முக்கியம் பெண்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருந்தது இந்த நாவல்ஸ்லாம். இதில் ட்ராவல்ஸும் இருந்தது, அட்வென்ச்சரும் இருந்தது. இதெல்லாம் படிக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இந்த மாதிரி ரைட்டிங்ஸில் முதல்ல புகழ்பெற்று இருந்தது ஜான் லில்லி தான். இவருடைய யூஃபிஸ் 1579 பப்ளிஷ் ஆச்சு. இவர் யூனிவர்சிட்டி விட்ஸில் ஒருத்தர். அது மாத்திரம் இல்லாமல் காமெடி ரைட்டிங்கில் இவர் ரொம்ப பிரபலமாக இருந்தார். இந்த யூஃபிஸை அவர் ரெண்டு பார்ட்ஸாக எழுதியிருந்தார். ஒன்று யூஃபிஸ் த அனாட்டமி ஆஃப் விட், இது 1579 பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அடுத்த பார்ட் யூஃபிஸ் அண்ட் இஸ் இங்கிலாந்து, இதை 1580 பப்ளிஷ் பண்ணியிருந்தார். இந்த யூஃபிஸ்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு கதை தான். இதை லில்லி இங்கிலாந்தில் இருந்த லேடிஸ்க்கு டெடிகேட் பண்ணியிருந்தார். அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, அது ரொம்ப விரும்பி படித்ததும் பெண்கள் தான். இந்த முதல் பார்ட் ஒரு ஏத்தீனியன், அவர் இளைஞர், அவரோட பேர் யூஃபிஸ். அவர் அவருடைய காதலை பற்றியும் ட்ராவல்ஸை பற்றியும் பயணங்களை பற்றியும் எழுதியிருப்பார். இங்கே அவர் நேபிள்ஸ்க்கு போகும்போது அங்கே ஃபிலாண்டஸ்ன்னு ஒருத்தரோட அவருக்கு நட்பு ஏற்படுது. ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. பெரும்பாலும் ஃபிலாசபிக்கல், எத்திக்கல் சப்ஜெக்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய காதல் வாழ்க்கையெல்லாம் ஒரு தோல்வியில் தான் முடியுது. அப்புறம் அவர் நேபிள்ஸை விட்டு புறப்படும் போது யூஃபிஸ் ஒரு பேம்ப்ளெட்டை ஃபிலாண்டஸ்க்காக வச்சுட்டு போகிறாரு. அதில் நிறைய அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, பெண்களை தவிர்த்துடுவோம் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார். நிறைய மாரலைசிங் இருக்கும். அப்புறம் நிறைய லவ் ஸ்டோரி தான், ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது பார்ட் யூஃபிஸ் இங்கிலாந்துக்கு வராரு. இதில் இங்கிலாண்டை பற்றி அவர் ரொம்ப பெருமையாக எழுதியிருக்காரு. இங்கிலாண்டில் எல்லாமே இருக்குது, சந்தோஷமான ஒரு இடம் அது அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. கடைசியாக யூஃபிஸ் கிரீஸ்க்கு வராரு. அங்கே வந்துட்டு அப்புறம் அவர் அந்த இட்டாலியில் இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஃபிலாண்டஸ்க்கு ஒரு கடைசி அறிவுரையும் கொடுத்து இந்த கடிதத்தை முடிக்கிறாரு. யூஃபிஸ் பார்த்திங்கன்னா, இந்த எலிசபெத்தின் ஆடைகள், பெண்கள் போடக்கூடியது, அப்புறம் இந்த ஃபெமினைன் சார்ம்ஸு, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணி அவர் எழுதியிருப்பார். அது மாத்திரம் இல்லாமல் பெண்களை பாம்புகள், ஹேக்ஸ்லாம் அவர் எழுதியிருப்பார். ஆனால் இதை பார்த்து அந்த பெண்கள்லாம் கோவப்பட்டாங்கன்னா அதான் இல்லை. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் அவர் உபயோகப்படுத்தியிருந்தாலும் அவர் அந்த புஸ்தகம் முழுக்க பார்த்திங்கன்னா பெண்களை அந்த அளவுக்கு பாராட்டியிருப்பார். அவங்களோட டெலிகசியை பற்றி, ஃபேஷனேஷனை பற்றி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றிலாம் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். அதே மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம், தேர் இஸ் நோ பியூட்டி பட் இன் இங்கிலாந்து, அதாவது அழகுன்றது எங்கேயுமே இல்லை, இங்கிலாண்டில் மட்டும்தான் எழுதியிருப்பார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆங்கிலேய பெண்மணிகளை பற்றி, அவங்களோட டிவோஷன், பிரேவரி, சாஸ்டிட்டி, அஃபெக்ஷனை பற்றிலாம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரியாக எழுதியிருப்பார். இதை படித்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால அவர் அங்கங்கே அவர் பண்ணியிருந்த கேலி கிண்டல்லாம் அவங்கள பெருசாக பாதிக்கலை. அதே மாதிரி லில்லியோட ஒர்க் நிறைய நார்த்தோடைய டயல் ஆஃப் பிரின்சஸை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இந்த புஸ்தகம் பெண்களுக்கு மத்தியில் உடனே ரொம்ப பிரபலமானது மாத்திரம் இல்லாமல் அவங்க அது ஒரு மாரல் ஹேண்ட் புக்காக, கைட் டு பொலைட் அண்ட் எலிகன்ட் பிஹேவியராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. லில்லி தான் ஆங்கிலத்தில் ப்ரோஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டைலிஸ்ட்னு சொல்லலாம். அவரோட ஸ்டைலே நம்ம யூபிஎஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பிரபலமாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரிவல்ட்டி, ஃபேண்டசி இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சராக கொடுத்துருப்பாரு. அவருடைய எழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் ஆன்டிதீசிஸும் இருக்கும், இலாபரேஷனும் இருக்கும். அதே சமயத்தில் அவர் நிறைய அலிட்ரேஷன், அப்புறம் நிறைய டிவைசஸ்லாம் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். இன்னொரு ஃபீச்சர் யூபிசம். இதை அவர் நிறைய அல்யூஷன்ஸ், மித்திக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸை பற்றியும் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியை பற்றியும் யூஸ் பண்ணியிருப்பார். அவருடைய நடை பார்த்திங்கன்னா நல்ல விட்டியாக ஒரு பேச்சு நடையில் நிறைய அப்பாரிஸ்டிக் அட்ரன்ஸஸோடு இருக்கும். அவருடைய நடையை பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும், ஒரு சட்டாரிக் பிக்சரும் சமுதாயத்தை பற்றியும் அவங்களோட நடவடிக்கைகளை பற்றியும் அவர் எழுதியிருப்பார். உங்களுக்கும் அவரை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.